sound for the development, for the better of the people of Assam and Northeast India. Thank you. Thank you, Mr. Gugoi. On behalf of all the participants and panelists, I assure you that we are alive to the problems of the people of Assam, especially post the National Register of Citizens disenfranchising them. And I'm sure that from time to time, we will take up the cause of the people of Assam in the most befitting manner. Now, it's time for me to welcome my dear friend, leader of the Tamils, a man who needs no introduction, Mr. Senthamilan Seeman, the chief coordinator of the Nam Tamilar Katchi party, which advocates the rights of Tamils. Founded with the sole objective to call for justice of victims of Tamil Eelam genocide, the party now strives for change in politics, spearheading people's politics, rising above differences of caste, religion, and gender. Seeman leads the Nam Tamilar party with the belief that only a political change can effectively bring about fundamental changes in society. So my dear Tamil friends, my dear Tamil brothers and sisters from across the globe, may we all listen together to the views of Brother Seeman, who is fighting not only for the rights of the people of Tamil Nadu, but for all downtrodden and repressed peoples in this subcontinent. Senthamilan Seeman, the floor is yours. மிகவும் முதன்மைத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற மேன்மையும் மாண்புமிக்க அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய உணர்வை உங்களிடத்திலே பதிய வைப்பதற்கு, உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, என்னிடத்தில் என் தாய்மொழியை விட சிறந்த மொழி இல்லை என்பதனால் என் தாய்மொழியிலே என்னுடைய உரையை நிகழ்த்துகிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிற முன்னாள் நாகா மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் நெவெட்சோ வேன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய தங்கை சமூக செயற்பாட்டாளர் ஹாஸ்லே நியூன்கம் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர், தமிழீழ மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிற, அங்கு நடந்தது இனப்படுகொலைதான் என்று வலியுறுத்தி பேசி வருகிற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹியூ மெக்டர்மட் அவர்களே, திரிபுரா பீப்புள் ஃப்ரண்ட் கட்சியினுடைய நிறுவனர் பகல் கன்யா ஜமாத்தியா அவர்களே, நாடு கடந்த தமிழீழ அரசினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய டாக்டர் சேனவிரத்தின அவர்களே, நவான் பஞ்சாப் கட்சியினுடைய நிறுவனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய டாக்டர் தரம்வீர் காந்தி அவர்களே, தொடர்ச்சியாக எமது மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பி வருகிற பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சிவபைன் மெக்டோனா அவர்களே, சமூக செயற்பாட்டாளர் மும்பை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் மதிப்பிற்குரிய டாக்டர் தீபக் பவார் அவர்களே, அஸ்ஸாம் சக்தி தவதி யுவ பரிஷத் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய உதயன்குமார் கோகாய் அவர்களே,
பங்களா போக்கா கட்சியினுடைய நிறுவனர், இணை பேராசிரியர், என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் கர்கா சட்டர்ஜி அவர்களே, எப்போதும் எங்களோடு இணைந்திருக்கிற, எங்கள் உயிருக்கிணைய உறவாக இருக்கிற டாக்டர் ஜக்மோகன் சிங் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். நாங்கள் மிகவும் மதிப்புமிக்கவர்களோடு இணைந்திருக்கிறோம் என்கிற பெருமிதம் எனக்கு ஏற்படுகிறது. நாம் வெவ்வேறு மொழியை பேசி, வெவ்வேறு இனம் சார்ந்து வாழ்ந்து, வெவ்வேறு நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சிந்தனையாலும் செயல்களாலும் இதயத்தாலும் எப்போது இணைந்தே இருக்கிறோம் என்பதை இந்த மாநாடு நமக்கு காட்டுகிறது. உலகில் மனித குலம் எங்கெங்கெல்லாம் உரிமை இழக்கிறதோ, மனித குலத்தின் உரிமை பறிக்கப்படுகிறதோ அல்லது மறுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் கிளர்ச்சியும் புரட்சியும் வெடித்திருக்கிறது. அப்படித்தான் இன்று டெல்லியிலே எமது இன உறவுகள், எமது நெருக்கமான உறவுகளாக இருக்கிற சீக்கிய சொந்தங்கள் வேளாண் போராட்டத்தை பெரிய அளவிற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதேதான் இங்கே உரிமை இழந்த தேசிய இனத்தின் பிள்ளைகள் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மாநாடு தேசிய இனங்களின் ஒன்றிணைவிற்கு ஒரு மிகவும் சான்றாக அமைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே காஷ்மீரிய சிக்கலுக்கு நாங்களும் சீக்கிய சொந்தங்களும் திரிபுரா, நாகாலாந்து, அசாம் எல்லோரும் இணைந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். சகோதரர் சட்டர்ஜி அவர்கள் பேசியது போல, இந்தியை திணித்து எல்லா தேசிய இனங்களையும் அடிமைப்படுத்த இந்த ஆட்சியாளர்கள் துடிக்கிறார். ஒற்றை கட்சி, ஒற்றை ஆட்சி, ஒற்றை மதம் என்கிற போக்கிலே இந்த தேசத்தை நகர்த்தி கொண்டு போகிறார். இதிலிருந்து நம்முடைய மொழி, நம்மளுடைய கலை கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வழிபாடு, நம்மளுடைய தாய் நிலம், இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமையும் கால தேவையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் நாங்கள் லட்சக்கணக்கான எமது இன உறவுகளை பலி கொடுத்தவர்கள். உலகில் சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உலகெங்கிலும் வாழும் மக்களுக்கு வரலாறு என்பதே விடுதலை போராட்ட வரலாறு தான். அதன் வழியில்தான் பன்னெடுங்காலமாக உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடந்த தமிழின மக்கள் நாங்கள் எமது தாய் நிலம் தமிழீழத்தில் விடுதலைக்காக போராடினோம். விடுதலை போராட்டத்தை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி வீழ்த்தினார்கள். இதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். லட்சக்கணக்கான எமது இன சொந்தங்கள், பச்சிளங்குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரும் கொன்றொழிக்கப்பட்டார். உலகில் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி எம்மை அழித்து ஒழித்தார். அங்கே எந்த ஊடகங்களையும் இருக்க விடாது, எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு, மனித உரிமை செயல்பாட்டாளர்களையும் களத்தில் இருக்க விடாது அனுப்பிவிட்டு, ஒரு இருட்டில் வைத்து எங்களை கொலை செய்தது போல மொத்த எமது இனத்தையும் அழித்து ஒழித்தார்கள். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதியை கேட்டு உலக நாடுகளின் மனசாட்சியை உலுக்கி நாங்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். எமக்கு ஆதரவாக இப்போது இந்திய பெருநிலத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் கை நீட்டுகிறார்கள், குரல் எழுப்புகிறார். ஆனால் அன்று எமக்கென்று குரல் எழுப்பவோ, எமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசிய இனத்தின் மக்களாக நாங்கள் இருந்தோம். இப்போது எமக்காக ஹியூ மெக்டர்மட் அவர்கள், தங்கை ஆசிலிய போன்றவர்கள், மெக்டோனா போன்ற பெருமக்கள் எல்லோரும் எமக்காக இன்று குரல் எழுப்புகிறார்கள். அது தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடிய போராட்டத்தின் விளைவுதான். ஆனால் இந்திய பெருநிலத்தில் வாழுகிற தேசிய இன மக்கள் நாம், குறிப்பாக திரிபுரா, மணிப்பூர், அசாமியர், பங்காளி எல்லாம் நமது தாய்மொழி சிதைந்து அழிந்து விடாமல் பாதுகாக்க போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். தமிழர்கள் நாங்கள் எங்கள் மொழியை சிதைய கொடுத்து சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். எமது கலை இலக்கிய பண்பாட்டை சிதைய கொடுத்து எமது இன அடையாளத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம்.
இது எல்லாவற்றையும் விட எமது வளங்களை களவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மீத்தேன், ஈத்தேன், ஒரு பக்கம் ஸ்டெர்லைட். உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடிய போராட்டத்தில் 15 உயிர்களை நாங்கள் பலியிட்டிருக்கிறோம். அரசு, மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அரசு தன் சொந்த குடிகளை சுட்டுக் கொன்ற கொடுமை இங்கு நிகழ்ந்தது. ஆந்திர காடுகளில் 20 பேரை அந்த மாநில அரசு சுட்டுக் கொன்றது. ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் கூட எங்களுக்கு ஆதரவாக அன்று குரல் எழுப்பவில்லை. அது ஒரு கொடும் துயரம். இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற எமது தமிழ் இன உறவுகள், மீனவர்கள் சிங்கள இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 840 மீனவர்கள் இதுவரை பலியாயிருக்கிறார். ஆனால் யாரும் இதை, இந்திய ஆட்சியாளர்களோ அரும்பெரும் தலைவர்களோ யாருமே இதை கண்டிக்கவில்லை. இப்படி பல்வேறு துயரங்களை தாங்கி நிற்கிற ஒரு தேசிய இனம் எழுச்சி உற துடிக்கிற போது நாங்கள் பல தேசிய இனங்களை இணைத்து கொண்டு மேலே எழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனால் ஒரு நாட்டுக்குள் வாழ்கிற ஒரு இன மக்கள் அதே நிலத்தில் வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது என்கிற யதார்த்த புரிதலில் இருந்துதான் நாங்கள் இந்த முடிவுக்கு வருகிறோம். எனவே என் அன்பிற்கினியவர்கள், என்னுடைய மதிப்புக்குரியவர்கள், நாம் எல்லோரும் தொடர்ச்சியாக இந்த ஒரு நிகழ்வோடு இல்லாது தொடர்ச்சியாக அரசியல் தளத்தில், சமூக தளத்தில் இணைந்து பயணித்து நமது இன மக்களின் உரிமையை மீட்டு நமது இன பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வை பாதுகாத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்துதான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே இந்தியாவில் கூட்டாட்சி, மாநில தன்னாட்சி இதையெல்லாம் பேசினார்கள். பல்வேறு அறிஞர்கள் கருத்துக்கள் எடுத்து வைத்தார். இங்கே இந்தியாவில் கூட்டணி ஆட்சி இருக்குதே ஒழிய கூட்டாட்சி இல்லை. இது கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு என்கிறார். ஆனால் இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அரசியல் அமைப்பில் 22 மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கலாம் என்று இருக்கிறது. ஆனால் இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி, இந்தி மட்டும்தான் அலுவல் மொழி என்று சொல்வதை எப்படி ஏற்பது? அதனால்தான் நான் சொல்லுகிறேன், பல மொழி என்றால் ஒரு நாடு இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் என்று நான் எச்சரித்தேன் ஆட்சியாளர்களுக்கு. அப்போ இங்கே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மலர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் என் அன்பிற்குரியவர்களே. மாநில கட்சிகள், தேசிய இனங்களின் கட்சிகள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும். பாரதிய ஜனதாவே ஆள்வது, விட்டால் காங்கிரஸே ஆள்வது என்கிற நிலையை இந்த நிலத்தில் அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர்கள் நாங்கள் ஆள வேண்டும், எங்கள் கட்சி வர வேண்டும், இந்த உணர்வு கொண்டவர்கள் வர வேண்டும். அதை போல வங்காளத்தில், அதை போல திரிபுராவில், அதை போல அசாமில். ஆனால் இந்தியாவை யார் ஆள்வது? எல்லோரும் கூடி பேசி ஒரு வட்ட மேசை, ஒரு ரவுண்ட் டேபிள், அங்கு உட்கார்ந்து ஒன்றிணைந்து பேசி யார் ஆள்வது? சுழற்சி முறையில் ஆள்வோம். 5 ஆண்டுகள் ஒரு தேசிய இனத்திற்கு. அசாமிற்கு ஒரு 5 ஆண்டு, பீகாரிக்கு ஒரு 5 ஆண்டு, பஞ்சாபிற்கு ஒரு 5 ஆண்டு, வங்காளிக்கு ஒரு 5 ஆண்டு. அப்படி வரட்டும், சுழற்சி முறையில் வரட்டும். ஆனால் இந்திய தாய்மொழியாக கொண்டவர் தான் ஆள முடியும் என்கிற நிலையை எப்படி ஏற்கிறது? அது எப்படி ஏற்கிறது? அப்போ ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காது இந்தியாவில் கூட்டாட்சி பிறக்க வைக்க முடியாது, மாநில தன்னாட்சி பெற முடியாது. அதில் நாம் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் நீங்க இருக்கிற இறுதியான வழி. எந்த உரிமையும் இல்லை. கல்வி கிடையாது, தனியார் மயம். மருத்துவம் கிடையாது, தனியார் மயம், பிரைவேடைசேஷன். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருள், விற்பனை பண்றார். தண்ணீர் கிடையாது. 2020 நிலத்தடியில் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது என்று நிதி ஆய்வு சொல்லுது. ஆனா 2020 எப்போ? இப்பதான். ஆனால் இந்தியாவிலே உலகத்திலே அதிகமாக நிலத்தை உறிஞ்சப்படுகிற நாடு இந்தியாவா இருக்கு. முதலாளிகளின் விற்பனை பொருளாக தண்ணீரை மாற்றிவிட்டது. இது ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. தண்ணீர் மனித தேவை மட்டும்தானா? உலக உயிர்களின் உயிர் உடைமை இல்லையா? நாம் கடையில் வாங்கி தண்ணீரை குடிக்கலாம். மற்ற உயிரினங்கள், மான், நாய், பூனை, யானை, புலி, சிங்கம், கரடி, கொக்கு, சிட்டு, மயில் இவையெல்லாம் என்ன செய்யும்? மரங்கள், செடி, கொடி, பூக்கள் இதெல்லாம் எங்கே போகும்? ஏன் இந்த சிந்தனை இல்லை? கடைசியாக சாலை, அது 60 கிலோமீட்டருக்கு 60 ரூபாய் சுங்க கட்டணம், சுங்கம் முடிஞ்சு. கடைசியாக வானூர் நிலையம், ஏர்போர்ட், அது பிரைவேடைசேஷன். கடைசியாக ராணுவம் இருந்தது, நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிறது மிலிட்ரி ஒன்றுதான் ராணுவம். அதிலே 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? வங்கிகள் தனியார் மயம்,
அப்ப எல்லாமே தனியார் மயம் என்று போகும்போது மக்களுக்கு என்று எந்த உரிமையும் இல்லாத போய்விடுகிறது. தனிப்பெற முதலாளிகள் பெருத்து கொழுத்து வளர்ந்து வாழ்வதற்கு ஒட்டுமொத்த தேச குடிகளையும் பலியிடுவதை எப்படி சகித்துக் கொண்டு இருப்பது? மாநிலத்தில் எந்த உரிமையும் கிடையாது. ஜிஎஸ்டியில் 90 விழுக்காடு வரி மத்திய அரசுக்கு போயிருது. ஒரு பேரிட காலங்களில் நாம் கஷ்டப்படும் போது கூட, துன்பப்படும் போது கூட நமக்கு திருப்பி அதை ஈடுகட்டுவதற்கு, அந்த பேரிடரை மீட்பதற்கு திருப்பி பணம் அரசு தருவதே இல்லை, மத்திய அரசு. எப்படி என்றால் எல்லா உரிமையும் இழந்துவிட்டு ஒரு சிறை கூடாரத்தில் தேசிய இனங்கள் இருப்பது போல, சிறைச்சாலைக்குள் இருப்பது போல சிக்கிக் கொண்டு வாழ்வதை எப்படி நம்ம சகித்துக் கொண்டிருப்பது என்பதுதான் அறிவார்ந்த எனது மதிப்புமிக்கவர்களிடத்திலே நான் எழுப்புகிற கேள்வி. எனவே நமது உரிமை என்பது தனிப்பட்ட என்னுடைய உரிமை, தனிப்பட்ட உங்களுடைய உரிமை இல்லை, நம் இனத்தின் உரிமையாக இருக்கிறது. எனவேதான் நாம் நம் உயிரை விட உரிமையை மேலானதாக நாம் மதிக்கிறோம். இதைத்தான் எங்கள் தலைவர் உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, ஆனால் உரிமையை ஒருபோதும் இழக்க முடியாது. ஏனால் உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் பெருமை மிக்க வாழ்வு என்று எங்களுக்கு கற்பிக்கிறது. அப்படித்தான் இங்கே பேசிய தங்கை காயல காதல் கன்னியா அவர்கள் கூட சொன்னார், திரிபுராவில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு. நாங்கள் அந்த அன்பு சகோதரிக்கு துணையாக எங்கள் கட்சியில் இருந்து நாங்க போய் நின்னோம். அதே போல எப்பவுமே எங்கள் ஐயா ஜக்மோகன் சிங் கூட நாங்கள் பஞ்சாபிய சீக்கிய மக்களோடு நாங்கள் எப்பவும் உறவாக தோல் கொடுத்து நிற்கிறோம். அதே போல காஷ்மீரிய மக்கள், எங்கள் தாய் நிலத்தில் ஈழத்தில் என்ன நடந்ததோ எங்கள் இனத்திற்கு அதுதான் காஷ்மீரில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு மாநிலமாக இருந்ததை, 370 உரிமையை பெற்றிருந்ததை, ஒரு தன்னாட்சி அதிகாரத்தை பெற்றிருந்த மாநிலத்தை இரண்டாக பிரித்து ஒன்றிய பிரதேசமாக யூனியன் டெரிட்டரியா மாத்தினது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒன்றத்துக்கு, அதாவது உரிமையை கேட்கிறவர்களை, சுதந்திரம் கேட்கிறவர்களை பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் என்று பழி சுமத்தி கொண்டிருப்பதை எப்படி சகிப்பது? ஒடுக்குகிற தேசிய இனத்தினமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை என்று லெனின் சொல்கிறார், ரஷ்ய புரட்சியாளர். ஒரு வீட்டில் திருமணம் முடித்து வருகிற பெண் அவள் வாழ விருப்பம் இல்லாமல் பிரிந்து செல்ல விரும்புகிறாள், மனமுறிவு பெறுகிறாள், டைவர்ஸ் பெறுகிறாள் என்றால் அவள் குடும்ப உறவையை சிதைக்கிறாள் என்று பேசுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு தேசிய நம் விடுதலை பெற விரும்புவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் தான் என்று. அதனால் நாம் பிரிவினையை கேட்கவில்லை, தன்னாட்சி உரிமையை கேட்கிறோம். மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் மத்திய அரசு குவித்து வைத்துக் கொள்வதை நாம எதிர்க்கிறோம், அதை ஏற்கல. எல்லா அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் மாநிலங்களின் உரிமையாக்கி பரவலாக்குங்கள் என்று சொல்றோம். கல்வி மாநில உரிமை, அதையும் பொது பிரிவுக்கு போகுது. கல்வி என்பது மாநில உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் கல்வியை தனியார் முதலாளிகள் கொடுத்து விட்டு கல்வி கடன் மாணவர்களுக்கு கொடுத்து கடன் வாங்கி படிக்கிற அளவிற்கு மாணவர்களை தள்ளிவிட்டால் எப்படி? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் வர்த்தகமாக்கி சந்தையாக்கினால் அதை எப்படி ஏற்பது? கல்விக்கு கடன் கொடுக்கிறேன், வேளாண் கடன் கொடுக்கிறேன், விவசாயத்திற்கு கடன் கொடுக்கிறேன். ஏன் விவசாயி கடனாளி ஆகிறான்? ஒரு விவசாயி கடனாளி ஆகிவிட்டால் நாடு எப்படி வளமாகும்? வேளாண்மையில் இருந்துதான் நாட்டு குடிகளுக்கு எல்லாம் வருது. பால், முட்டை, தயிர், மோர், காய்கறி, கீரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே வேளாண்மையில் இருந்துதான் வருது. அப்ப அத்தியாவசிய பொருளை, உயிர் தேவையை தருகிற உழவன், வேளாண் குடியவன் வறுமையில் போய்விட்டால், அவன் கடனாளி ஆகிவிட்டால் நாடு வளர்கிறது வாழ்கிறது என்று சொல்வதை எப்படி ஏற்பது? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று சொல்கிறார்கள், இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலே 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி, 10 கிலோ 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் என்கிறார். 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் ஏழைகள் என்று அரசே சொல்லுது. 20 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்கச் சொல்கிறார்கள் என்கிறார். இந்த தேசத்தின் தலைவர்கள், என் தேசத்தின் பிள்ளைகள், இளம் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை தர முடியுமா? சத்தியம் செய்ய முடியுமா? தொலைக்காட்சியை திருப்பினால்
சோகை நோய்பட்டிருக்குது, ஊட்டச்சத்து இல்லை, இவள் பூஞ்சை நோய்பட்டிருக்கிறாள், இவளுக்கு உங்கள் குழந்தையை போல உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் நீங்கள் நன்கொடை தாருங்கள் என்று ஊடகங்கள் கெஞ்சுது. தொண்டு நிறுவனங்கள் வந்து மக்கள்கிட்ட பிச்சை எடுக்குது, கெஞ்சுது. அப்ப குழந்தைகளுக்கென்று ஒதுக்குற நிதி எங்க? குழந்தைகள் நலன் என்று ஒதுக்குற பல ஆயிரம் கோடி நிதி எங்கே போகிறது இந்த நாட்டுல? அப்ப எல்லா உரிமையும் நம்ம பறி கொடுத்துட்டு ஒரு சிறை கைதிகளை போல இந்த நாட்டுக்குள் வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை பாருங்க. அதனாலதான் இந்த ஒன்றிணைவை நிகழ்த்தி பல தேசிய இனங்கள், உலக நாடுகள், பல்வேறு இனங்களை எல்லாம் இணைத்து மானுடத்தையும் உயிர்மை நேயத்தையும் பெரிதும் போற்றுகிற, சூழியலை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிற ஆர்வலர்கள், தலைவர் பெருமக்கள், செயல்பாட்டாளர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து, தமிழர்கள் நாங்கள் என் அன்பிற்குரியவர்களே, உலகில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் தமிழ் பெருந்தகைதான். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். உலக உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தது தமிழனுடைய வேதம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பாடுகிறது. காக்கை குருவி எங்கள் சாதி நீள், கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் இடமெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று மகாகவி பாரதி எங்கள் பாட்டன் பாடுகிறார். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தினை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையெங்கும் சேர்ப்போம், அதை புனிதமோடு எமது உயிரென்று காப்போம் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் பாரதிதாசன் அவர்கள் பாடுகிறார். அப்ப இந்த பூமி பந்தையே தன்னுடைய நாடாக, தன்னுடைய வீடாக வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய உறவாக நேசித்து வளர்ந்தவர்கள் தமிழர்கள். அதனாலதான் இங்கே இத்தனை தேசிய இனங்களையும் எங்கள் உறவாக நினைத்த ஆரத்தழுவி அவர்கள் உரிமைக்கு, உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம். எங்கள் உணர்வுக்கு, உரிமைக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் எங்களோடு நிற்கிறார். சகோதரர் சட்டர்ஜி எல்லாம் என்னுடைய தேர்தலில் வந்து எனக்காக வேலை செய்தார். எங்கள் ஐயா ஜக்மோகன் சிங் எப்போதும் எங்களோடு நிற்கிறார். நாங்கள் அவரோடு தோளுக்கு தோளாக, துணையாக நாங்களும் அவர்களோடு நிற்கிறோம். அப்படி நாம் ஒவ்வொரு தேசிய இனத்தின் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் இழந்து விட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாத்து இழந்த உரிமைகளை மீட்க நாம் போராட வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கம். அதுதான் என்னுடைய வேண்டுகோள், அதுதான் என்னுடைய கோரிக்கை. எனவே அன்பிற்குரியவர்களே, எமக்காக, எமது ஈழ உறவுகளுக்காக, ஈழ படுகொலையை கண்டித்து எமது ஈழ விடுதலைக்கு ஆதரவாக நிற்கிற ஹியூ மெக்டர்மட், என் தங்கை ஆஸ்லே, மதிப்பிற்குரிய பெருமாட்டி மெக்டோனா போன்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து நிற்கிற எங்கள் ஐயா ஜக்மோகன் சிங் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய கட்சி பிள்ளைகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு, தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பிரிவு, சுற்றுச்சூழல் பாசறை, குறிப்பாக என்னுடைய தம்பி ஜீவா டானிக், என்னுடைய போற்றுதற்குரிய பேராசிரியர் பெருந்தகை மனித உரிமை செயல்பாட்டாளர் ஐயா பால் நியூமன், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மாநாடு என்பது ஒரு தொடக்கம்தான். அந்த கொரோனா மட்டும் இல்லை என்றால் திறந்த வெளியில் பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இதை ஆகப்பெரும் மாநாடாக நடத்தி இந்திய பெருநிலத்தையே நாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பாக இந்த நோய் தொற்று நம்மை இந்த சிறிய அளவில் இணைய வைத்து விட்டது. எதிர்வரும் காலங்களில் நாம் இணைந்து நின்று இழந்த நம் இனத்தின் உரிமைகளை வென்று முடிப்போம் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் ஏற்போம். இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கமும் நன்றியும். நாம் தமிழர். Thank you, Mr. Seeman, and thank you very much. Before I ask Dr. Newman to give us an English translation of what Mr. Seeman said, may I, on behalf of the people of Punjab and all the farmers at the Delhi border, to whom you sent a delegation of the Naam Tamilar Kachi, may I, on behalf of all of them, say Mika Nandri to you and to your party.
Thank you, Professor. So let me translate what Mr. Seeman has spoken. First, he wishes everyone who's participating in this conference, and he further goes on to say that the best language to convey his feelings is in the mother tongue, that is Tamil. And he mentioned the names of each and every speaker by name and profusely thanked them for participating. And then further he proceeded by saying that the most respectful people here, we are divided by nationalities and ethnicities, but by heart we are all one, and that is the reason we are all here. And we stand up for the rights of everyone, and we are proud of it. Today, our Sikh brothers are fighting for a just cause. This conference is historic. We have all stood together to fight for our Kashmiri brethren. As Brother Chatterjee mentioned, we have been forced to accept Hindi. We are bound historically to protect our mother tongues. We Tamils have sacrificed a lot in the form of a genocide in a fight for freedom dubbed as terrorism by the world powers. Banned weapons were used to destroy our brothers without the presence of the media in the worst genocide the world has seen in the year 2009. Today, we have other nationalities supporting us. But when it mattered way back in 2009, there were none to stand by us. But when the genocide happened, we were in isolation. Many nationalities are today with us to pressurize the different forums so that the genocide investigation can begin. Many nationalities are also fighting to preserve their own nations and nationalities. We have continuously fought against methane and sterilite in my state. We have lost 20 Tamils in Andhra Pradesh. As of today, 840 of our fishermen have been killed by the Sri Lankan Navy, but India has never responded. Why these double standards? The government is turning one nation against another within India. So one language fights against another. We need to fight together. So that is the purpose of our coming together this evening. We need a federal government in India. Why only Hindi as official language when we have 22 national languages? We need regional parties to rule the respective states. We should all join together and take turns in ruling the country. And he gives the example that each state can take up the mantle of ruling the country for a period of 5 years. We should all join together and take turns in ruling this country. We cannot accept one people belonging to one language ruling over us continuously. Then he moved over to the issue of privatization of education, the health sector, even water, wherein he mentioned that it is not just human beings who require and drink water. All living beings need water. In the same way, roads have been privatized in the form of having toll plazas everywhere. Airports have been privatized. Even there is 100% foreign direct investment in the defense, which is the most important and crucial sector of our country. If everything is privatized, what is the role of the government? Do we need a government? Or should the government also be privatized is the question he asks. We are sacrificing everything for the sake of making a few individuals rich at the expense of the poorest of the poor. The union government is not giving the states their due share despite collecting the GST, which has to rightfully, half of it should go to the states. Our rights are not only for individuals, but we keep fighting for the rights that needs to be percolated even to our linguistic nationalities. What happened in Elam is happening in Kashmir. We are silent spectators. It has been converted into a union territory from a state. Their fault is the only fault of the Kashmiris is that they openly and vocally stood up for fighting for a just cause and seek their rights. And as a result, they are being branded as terrorists.
If a girl wants separation and divorce from her husband's family, it is her right. Why do you call it as illegal? Why do you call it as something of a breakup? We don't want separatism, but we are only seeking our rights. Education is our right. Why privatize it? And ask students as well as farmers to take loans to repay what they have borrowed from the banks. All our basic needs are provided by the farmers. If he is left in debt, how can we be safe? How can the country progress? 80, as Nirmala Sitharaman, the finance minister, says, 80 crore people in India will be given ration. So that means the government accepts that these 80 crore people do not even have food to eat. Is this the government we need? What happened to the taxes we paid? Even kids do not get adequate food and go to bed hungry, and most of them suffer malnutrition. Is this where our economy is heading? It is here that Nam Tamlar Katsi has taken the lead in bringing all of us to a common platform. We should live in harmony with nature and embrace all living beings. That is how we love people of other nationalities, and we stand by them and protect not only our rights but also pledge to fight for the rights of others, and we all shall also fight for the rights we have lost. We thank Mr. McDermott, Ms. Ashley, Ms. Shibon for supporting us in the Elam issue. We do not know how we can be ever grateful to them. The corona has minimized the impact of this conference. We should have had it on a grand scale, but we can think about it when the situation is normal. Let us all continue to fight for our rights. Let us all stand up together for this just cause. Nam Tamilar, that is we Tamils. Thank you. This is the gist of what he spoke. Yes, so thank you, Dr. Newman. With this gist, I want to say a bigger Mika Nandri to Seeman for all that he has said and the holistic view that he has presented, not only for human beings, but the entire cosmos to live together. We as human beings have started thinking that we are the only